மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் மாணவர்களே, நாங்கள் டேலண்ட் டிவியினுடைய கல்வி தொலைக்காட்சி இணைஞ்சிருக்கின்றோம். குறிப்பாக உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, ஏழு மாணவர்களுக்குரிய பாடங்கள், அது கலைத்துறை பாடங்கள், நிறைய பாடங்கள் இருக்கின்றது. அதில் நாங்கள் வரலாறு என்ற ஒரு பாடம் கடந்த கால நிறைய வகுப்புகளிலிருந்து பார்த்து கொண்டு வருகின்றோம். அது வரலாறு பாடத்தில் பெரும்பாலான மாணவர்கள் எடுக்கின்ற ஐரோப்பிய வரலாறு பாடத்தில் நாங்கள் கடந்த கால வகுப்பிலிருந்து பார்த்து கொண்டு வருகின்றோம். ஆகவே ஐரோப்பியில் என்னும்போது நாங்கள் நிறைய பாட அலகுகளோடு தான் ஐரோப்பிய வரலாறு தொடர்பான விடயங்களை கடந்த கால நிறைய வகுப்புகளில் பார்த்துனாங்க. இன்று அதனுடைய ஒரு தொடர்ச்சியான ஒரு வகுப்பாகத்தான் அமைகின்றது. குறிப்பாக கடந்த கால வினாக்களோடு தான் நாங்கள் பயணித்து கொண்டிருக்கின்றோம். கடந்த கால வினாக்கள் இடம்பெற்ற ஐரோப்பிய வரலாறு பகுதி 1 மற்றும் பகுதி 2க்குரிய வினாக்களை தான் நாங்கள் தொடர்ச்சியாக கடந்த நிறைய வகுப்புகளில் பார்த்து கொண்டு வருகின்றோம். ஆகவே தொடர்ச்சியாக கவனிங்க. நாங்கள் 2020ஆம் ஆண்டுக்குரிய பகுதி 1 2020ஆம் ஆண்டுக்குரிய பகுதி 2 நாங்கள் கடந்த வகுப்பு பார்த்து நாங்கள் 2020ஆம் ஆண்டு. அதில் கடைசியாக நாங்கள் கவனிங்கள் குறிப்பாக 5, 6 கேள்வி நாங்கள் பார்த்தனா மாணவர்களே. 7வது கேள்வி சில விடயங்கள் நாங்கள் பார்த்து முடிச்சினாங்க மாணவர்களே. சில விடயங்கள் பார்த்து நாங்கள் குறிப்பாக ஐரோப்பியமான பட விளக்கத்தோடு கடந்த வகுப்பு பார்த்து நாங்கள். இன்று நாங்கள் 7வது கேள்வியோட 6 கேள்வி இருக்கின்ற மாணவர்களே. கவனிங்கள். குறிப்பாக 5வது கேள்வியோடு நாங்கள் பார்க்கலாம் இருக்கணும். 5வது கேள்வி பார்க்க போகிறோம். பாருங்கள், 5வது கேள்வியை பாருங்கள். கேள்வியை பாருங்கள். 5வது கேள்வி 4வது கேள்வி பாருங்கள். கைத்தொழில் பற்றி முதலில் இங்கிலாந்து ஏற்படுவதற்கான காரணமான விடயங்களை பரிசீலிக்க. கடந்த பார்த்து அந்த கேள்வியை விட அடுத்தது கைத்தொழில் புரட்சியால் ஏற்பட்ட தொழில்நுட்ப பொருளாதார சமூக விளைவுகளை பரிசீலிக்க. இதுவும் கடந்த பார்த்து மாணவர்களே. இன்று 5வது கேள்வியை தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், குறிப்பாக பாருங்கள். கவனிங்க மாணவர்களே, கவனிங்கள். பின்பற்றுள் எவ்வியேனும் 2இன் வரலாற்று முக்கியத்துவம் பற்றி சுருபழுதோன். ஏதாவது 2க்கு வரலாற்று முக்கியத்துவம் பற்றியான ஒரு சூழ்நிலை நீங்கள் எழுத வேண்டும். பாருங்கள், உரோம பேரரசு கிறிஸ்தவத்தின் வெற்றி, அதொன்று. மற்றது எதிர்மறை சீர்திருத்தம், 14ஆம் லூஜி, இங்கிலாந்தில் மகோன்னத புரட்சி, இப்படி இருக்கின்றது. பாருங்கள், பின்பற்றில் எவையேனும் 2இன் வரலாற்று முக்கியத்துவம் பற்றி சுருபழுத வேண்டும். திரும்ப கவனிங்கள். உரோம பேரரசு கிறிஸ்தவத்தின் வெற்றி, எதிர்மறை சீர்திருத்தம், 14ஆம் லூஜி, இங்கிலாந்தில் மகோன்னத புரட்சி, இவ்வளோ தான் முக்கியமானது. கவனிங்கள். இப்போ நாங்கள் முதலாக சுருகுறிப்பு பாருங்கள் மாணவர்களே. சுருகுறிப்பில் பாருங்கள் மாணவர்களே. சுருகுறிப்பு பாருங்கள் மாணவர்களே. சுருகுறிப்பு 5வது சுருகுறிப்பு பாருங்கள். 5வதுல சுருகுறிப்பான ஒரு கேள்விக்கான விடையை பாருங்கள். உரோம பேரரசு கிறிஸ்தவத்தின் வெற்றி. எங்களுக்கு தெரியும் மாணவர்களே, இதுவும் கடந்த ஒரு மேலோட்டாக பார்த்து நாங்கள் உரோம பேரரசுடைய கிறிஸ்தவத்தின் வெற்றி பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரியும், ஐரோப்பிய காலகட்டங்களில் 3 பிரிவு இருக்கின்றது. புராண காலம், மத்திய காலம், நவீன காலம். அதில் மத்திய காலம் என்பதனை நாங்கள் இருண்ட யுகம் என்று அழைப்போம். என்று சொன்னால் அரசியலோ பொருளாதாரமோ கலைகளோ விஞ்ஞானமோ தொழில்நுட்பமோ எந்தவித வளர்ச்சியும் இல்லாத காலகட்டங்கள் என்பதால் நாங்கள் அது இருண்ட காலம்னு சொல்லுவோம். அதோடு இங்கு வாழ்ந்த மக்கள் குறிப்பாக மானிய முறை பொருளாதார முறை பின்பற்றினோடையால் மானிய முறை காலம்னு சொல்லுவோம் மத்திய காலம். அதுக்கு முற்பட்ட காலம் தான் புராண காலம். புராண காலத்தில் ஐரோப்பாவில் 2 நாகரிகங்கள் புகழ் வாய்ந்தது. ஒன்று கிரேக்க நாகரிகம், மற்றது உரோம நாகரிகம்.
கிரேக்க நாகரிகத்தின் வீழ்ச்சியால் தோற்றம் பெற்றதான் உரோம நாகரிகம் சொல்லப்படுகின்றது. ஆகவே உரோம நாகரிகத்தினுடைய கிறிஸ்தவத்தின் பற்றியான் நாங்கள் இன்று பார்க்க போகின்றோம். கவனிங்கள், இயேசு பெருமான் யூதா பிரதேசத்தில் பெத்தவேகேமில் யூதல் இனத்தவராக கிபி 1ஆம் நூற்றாண்டுக்கு அண்மையிலான வருடத்தில் பிறந்த இவர் இளவயதில் புதிய சமயம் ஒன்றை போதிக்க தொடங்கினார். அதாவது பெத்தலேகம் என்ற நகரத்தில் பிறந்த அவர் புதிய சமயம் ஒன்றை போதிக்கணும், குறிப்பாக அன்பு, கருணை, இரக்கம் போன்ற பல விடயங்களை மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்க்கொண்டு தான் இப்படிப்பட்ட கிறிஸ்தவ சமயத்தை தோற்றுவித்தாக சொல்லப்படுகின்றது. பாருங்கள், அக்காலத்தில் பலஸ்தீனத்தில் புகழுடன் நிலவிய யூத சமயத்தில் இருந்த விடுதலை அளிப்பவர் என்ற கருதுகோளுக்கு ஏற்ப சிலர் அவரை விடுதலை அளிப்பவர் என கருதியமை. பாருங்கள, அப்போ அக்காலத்தில் பலஸ்தீனத்தின் புகழ் நிலவிய யூத சமயத்தில் இருந்த யூத சமயத்தில் இருந்த விடுதலை அளிப்பவர் அல்ல மக்களை காப்பாற்ற தோன்றினவர் என்ற கருத்தின் அடிப்படையில்தான் அவருடைய பிறப்பு, அவருடைய வருகை அமைந்ததாக சொல்லப்படுகின்றது. குறிப்பாக அடுத்த பாருங்கள், உரோம அதிகாரிகள் கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து கொன்ற போது கிறிஸ்துவ சமயம் படிப்படியாக உரோம பேசி பரவுதல். உரோம அதிகாரிகள் இயேசுவினுடைய போதனைகளையும் அவருடைய கருத்துக்களை மையப்படுத்தி கிறிஸ்தவ சமயத்தை மக்கள் மயப்படுத்தி கொண்டு இருக்க உரோம அதிகாரிகள் இயேசு பிரானை சிலுவையில் அறைந்ததன் மூலமாக உரோம பேசினுடைய பெரும்பாலான பகுதிகளில் கிறிஸ்தவ சமயம் தன்னுடைய செல்வாக்கை நிலைநிறுத்தி கொண்டு நாங்கள் பார்க்கலாம். அவர்கள் இந்த சமயம் தமது அரசியல் அதிகாரத்துக்கு அச்சுறுத்தல் என கருதிய உரோம ஆட்சியாளர் அதனை அடக்குவதற்கு முயற்சித்தார். ஹெப்டிமிசஸ், செவருஸ், டெய்சியஸ், வலோரியன், டயக்லீசியன் பாருங்கள், இந்த சமயம் தமது அரசியல் இந்த சமயம் அதாவது கிறிஸ்தவ சமயமானது தமது அரசியல் அதிகாரத்துக்கு தங்களுடைய ஆட்சிக்கும் ஒரு பாரதூரமான அச்சுறுத்தல் அமையும் என கருதிய உரோம ஆட்சியாளர்கள் இயேசுவினால் உருவாக்கப்பட்ட கிறிஸ்தவ சமயத்தை அடக்குவதற்கும் அதனை ஒடுக்குவதற்கும் முயற்சி செய்தார்கள். குறிப்பாக ஹெப்டிமியஸ், செவரூஸ், டெய்சியஸ், வலோரியன்ஸ், டயக்லீசியன் போன்ற மதநெறியாளர்கள் இதை அடக்குவதற்கு மிக தீவிரமாக முன்னெடுத்திருந்தார்கள். அடுத்தவர்கள் கிறிஸ்தவத்தை அடக்குதல் பயனற்ற செயல் என தோன்றியதால் உரோம ஆட்சியாளர்கள் கிறிஸ்தவத்தை ஏற்றி செய்யப்படுதல். கிறிஸ்தவத்தை அடக்குதல் பயனற்ற செயல். கிறிஸ்தவத்தை அடக்குதல் என்பது பயனற்ற செயல் என தோன்றியதால் உரோம ஆட்சியாளர்கள் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்ள முற்படுதல். ஏன்னா உரோம ஆட்சியாளர்கள் கிறிஸ்தவத்தை அடக்கணும் தான் இயேசு பிரானை சிலுவையில் அறைந்ததாகவும் கிறிஸ்தவ சமயத்தை போதிக்கின்ற யோசனாவுடைய சீடர்களை துன்புறுத்தியாகவும் பல வழிகளில் கிறிஸ்தவத்தை பரப்பாமல் பல அடக்குமுறைகளையும் பல ஒடுக்குமுறைகளையும் மேற்கொண்டதாக சொல்லப்பட்டு வந்தது. ஆனால் பிறகு காலப்போக்கில் இயேசுனாவுடைய அடக்குமுறை மற்றும் ஒடுக்குமுறையால் அந்த மதமானது கிறிஸ்தவ சமயமானது உரோம சாம்ராஜ்யம் முழுவதும் பரவியதாகவும் பிற்காலத்தில் உரோம ஆட்சியாளர்களாலேயே அதை கட்டுப்படுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது. அடுத்த பாருங்கள், ஆரம்பத்து கிறிஸ்தவத்தை அடக்குவதற்கு செய்யப்பட்ட கலேரியன் இறப்பதற்கு முன்னர் கிபி 311 கிறிஸ்தவ சமயத்தை கைக்கொள்ள சுதந்திரம் வழங்குதல். இது கடந்த பார்த்தாங்க. அவை கலேரியன் எனப்படுகின்றவர் தனது இறப்பினுடைய இறுதி காலகட்டத்தில் குறிப்பாக கிபி 311 கிறிஸ்தவத்தை அடக்குவதற்கான சில செயற்பாடுகளை முன்னெடுத்ததாகவும் சொல்லப்படுகின்றது. அடுத்த வாருங்கள், கிபி 312 ஹொன்ஸ்டாயின் கிறிஸ்தவ சமயத்தை தழுவிக்கொண்டான். கலேரியன் என்பது என்ன? கலேரியன் தன்னுடைய இறக்கிற தருவாயில் கேட்க கிறிஸ்தவ மதத்தை சோதனமாக பரப்புவதற்கு அனுமதித்தாகவும் அது பிறகு கிபி 312 ஹொன்ஸ்டாயின் கிறிஸ்தவ சமயத்தை தழுவி கொண்டதாகவும் கூறப்படுகின்றது. அடுத்த வாருங்கள், தியோடோனியஸ் கிறிஸ்தவத்தை உரோம பேரரசின் அரச மதமாக்கியவுடன் ஏனைய சமயங்களை அடக்குவதற்கும் நடவடிக்கை எடுத்தார். தியோடோனியஸ் கிறிஸ்தவத்தை உரோம பேரரசின் அரச மதமாக்கியவுடன் ஏனைய சமயங்களை அடக்குவதற்கும் நடவடிக்கை எடுத்தார். கிறிஸ்தவமானது இயேசுவினால் உருவாக்கப்பட்ட கிறிஸ்தவமானது ஆரம்பத்தில் பல எதிர்ப்புகளையும் பல அச்சுறுத்தலை சந்தித்த இந்த மதமானது பிற்காலத்தில் உரோம ஆட்சியாளர்களை
யார் அந்த மதத்தை அச்சுறுத்தினார்களோ அந்த உரோம ஆட்சியாளர்களே ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் பிறகு சுதந்திரமான ஒரு மதமாக கிறிஸ்தவ சமயம் உரோம சாம்ராஜ்யம் முழுவதும் பரவி அதிகளமான மக்கள் கிறிஸ்தவ சமயத்தை பின்பற்றுகின்ற ஒரு நிலை ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது. பார்த்தாங்கள். அப்போ இவெல்லாம் நாங்கள் கிறிஸ்தவ, அதாவது உரோம பேரரசில் கிறிஸ்தவத்தின் வெற்றி அப்படின்னு நாங்கள் இந்த இது கடந்தவோ பார்த்துனாங்க மாணவர்களே. அப்போ இது முதலாக சிறுகுறிப்பு எழுதும்போது நீங்கள் வடிவாக தொகுத்து ஒரு ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும் வடிவான ஒரு படிமுறையான ஒழுங்குமுறை எழுத வேண்டும். அதனுடைய தோற்றம், அதனுடைய கட்டமைப்பு, அங்கே அரசியல் இருந்த அரசியல், பொருளாதாரம், சமயம், கலை, விஞ்ஞானம் என்ற அடிப்படையில் அந்த சிறுகுறிப்பு எழுதுகின்ற போது அந்த ஒழுங்கான முறையில் அது அமையும். திருத்த வரைக்கும் அது ஒரு இலகுவாக இருக்கும். அப்போ சிறுகுறிப்பு எழுதும்போது நீங்கள் தெளிவான ஒரு விளக்கத்தோடையும் தெளிவான ஒரு விட எழுதுகிற ஒரு தன்மையோடு தான் எழுத வேண்டும் சிறுகுறிப்பு எழுதும் போது. அப்போ சிறுகுறிப்பை நாங்கள் உரோம பேரரசு கிறிஸ்துவத்தின் வெற்றியை பற்றி நாங்கள் பார்த்து முடிச்சிருக்கின்றோம். அடுத்த வாரங்கள் எதிர்மத சீர்திருத்தம். அது எதிர்மத சீர்திருத்தம் என்னும் போது அவர்கள் புரட்டஸ்தாந்து மதத்துக்கு எதிராக கத்தோலிக்க சபையினால் மேற்கொள்ளப்பட்ட எதிர் நடவடிக்கைகள் எதிர்மத சீர்திருத்தம் எனப்படுது. பாருங்கள், புரட்டஸ்தாந்து மதத்துக்கு எதிராக கத்தோலிக்க சபையினால் மேற்கொள்ளப்பட்ட எதிர் நடவடிக்கைகள் எதிர்மத சீர்திருத்தம் எனப்படுது. பாருங்கள், புரட்டஸ்தாந்து மதத்துக்கு எதிராக கத்தோலிக்க சபையினால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு சீர்திருத்தம் எதிர்மறை சீர்திருத்தம். ஏன்னு சொன்னால் ஐரோப்பாவில் ஆரம்பத்தில் கிறிஸ்தவ சமயம் மட்டும்தான் நாங்கள் இருந்தது, அது கத்தோலிக்க மட்டும்தான் இருந்தது. பிறகு காலப்போக்கில் கிறிஸ்தவ சமயத்திலிருந்து கிறிஸ்தவ மதத்தில் காணப்பட்ட குறைபாடு, குறிப்பாக கத்தோலிக்க மதத்தில் காணப்பட்ட மூடநம்பிக்கைகளையும் அங்கே இருக்கின்ற பாதிரிமார்கள், போப்பாண்டவர்கள், மதகுருமாவுடைய ஆடம்பர வாழ்க்கையால் சூழப்பட்ட மக்களை விடுதலை பெற வேண்டும் என்று காண்டியும் மதத்தின் பேரால் இடம்பெறுகின்ற ஊழல்களையும் நிதி சீர்கேடுகளையும் இல்லாமல் காண்டித்தான் மார்ட்டின் லூதர், உல்ரிச் சுவிங்கிலின், ஜோன் பைக்லே போன்ற மத சீர்திருத்தவாதிகள் காலப்போக்கில் கிறிஸ்தவத்திலிருந்து, குறிப்பாக கத்தோலிக்கத்திலிருந்து வேறு வேறு மத பிரிவுகளை உருவாக்க வித்திட்டதாகவும் அதனுடைய ஆரம்ப கட்டம்தான் புரட்டஸ்தாந்து மதம் தோற்றமிட்டது. அப்போ அதான் மத சீர்திருத்தம். புரட்டஸ்தாந்து மதம் தோற்றமிட்ட முதலாம் நாளாக ஜெர்மனி சொல்லலாம். ஜெர்மனியில் சாதாரண குடும்பத்தில் பிறந்த மார்ட்டின் லூதர் கஷ்டப்பட்டு படித்து ஒரு பேரரசியாக உயர்ந்து விட்டன்பர்க் தேவாலயத்துக்கு அண்மையில் இருக்கின்ற விட்டன்பர்க் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணிபுரிந்த காலத்தில் அங்கே இருக்கிற மாணவர்களுடையும் பண்பாகவும் பழகி விட்டன்பர்க் தேவாலயத்திடம் இருக்கின்ற ஊழல்களையும் அங்கே இருக்கின்ற பாதிரிமார்கள், போப்பாண்டவர்கள் மற்றும் மதநெறியாளர்கள் போன்றவுடைய மூடநம்பிக்கையான செயற்பாடுகளையும் நிதி சீர்கேடுகளையும் ஊழல்களையும் விமர்சித்து விட்டன்பர்க் தேவாலயத்தில் 95 வினாக்குத்துக்களை எளிய சம்பவம் தான் இந்த மத சீர்திருத்தம் ஏற்பட அடிப்படை காரணமாக அமைந்தது பார்க்கிறாங்க. அடுத்த நோக்கம் பாருங்கள், புரட்டஸ்தாந்து சமய கருத்துக்களை வீழ்ச்சியுறச் செய்தல், புரட்டஸ்தாந்து சமய கருத்துக்களை வீழ்ச்சியுறச் செய்தல், புரட்டஸ்தாந்து கருத்துக்கள் பரவு தடுப்பதும், கதவு சபையின் அதிகாரத்தை மீண்டும் தாபித்தலும், பிரதான பிரிவுகள், ஜேசு சபை போன்ற மகாநாடு, அதர்ம அடக்கு நீதிமன்றம். அதுங்களா பாருங்கள் நோக்கம், அதாவது புரட்டஸ்தாந்து கருத்துக்களை வீழ்ச்சியுறச் செய்தல், புரட்டஸ்தாந்து கருத்துக்கள் வரவு தடுப்பதும், கத்தோலிக்க சபையின் அதிகாரத்தை மீண்டும் தாவித்தலும், பிரதான பிரிவுகள், ஜேசு சபையை போன்ற மகாநாடு, அதர்ம அடக்கு நீதிமன்றம். ஆகவே நோக்கம், இந்த மத சீர்திருத்தம் உருவாக்க நோக்கத்தை நாங்கள் மாறளிக்கிறோம். பாருங்கள், அது அமைந்திருக்கின்றது எதிர்மத சீர்திருத்தம். ஐரோப்பாவில் எதிர்மத சீர்திருத்தமானது முக்கியமான ஒரு பங்கு. காலப்போக்கில் கிறிஸ்தவம் என்ற ஒரே ஒரு கிறிஸ்தவ மத பிரிவு தான் காணப்பட்டது. காலப்போக்கில் தான் மத சீர்திருத்தவாதிகளால் புரட்டஸ்தாந்து, காலப்போக்கில் ஆசி, நுண்ணாசி என்று பல கிறிஸ்தவ மத பிரிவுகள் தோற்றம் பெறுவதற்கு இந்த மத சீர்திருத்தவாதிகளுடைய கருத்துக்களும் அவரால் கட்டியெழுப்பட்ட மக்களுடைய கருத்துக்களும் அவருடைய செயற்பாடும் தான் மத சீர்திருத்தம் ஐரோப்பாவில் ஏற்பட காரணம். இந்த மத சீர்திருத்தம் பற்றி நீங்கள் கட்டாயம் ஒரு பாடமாக படிச்சிருப்பீங்கள். மத சீர்திருத்தம் என்ன, மத சீர்திருத்தம் காரணங்கள், அவரோட மத சீர்திருத்தத்துக்கு பாடுபட்ட மார்ட்டின் லூதர், உல்ரிச் சுவிங்கிலின், ஜோன் பைக்லே போன்ற படிச்சிருப்பீங்கள். பிறகு எதிர்மத சீர்திருத்தம் படிச்சிருப்பீங்க. எதிர்மத சீர்திருத்தம் இது எதிர்மத சீர்திருத்தம்.
பிறகு மதசீதனுடைய விளைவுகள் என்று தான் பார்த்தோம். அப்போ எது மதசீதனுடைய நோக்கம் என்ன? புண்ட சமய கருத்துக்களை வீழ்ச்சிய செய்தல், புண்ட சமய கருத்துக்களை பரவுவதும் கத்தோ சபையின் அதிகாரத்தை மீண்டும் நிலைநாட்டுவதும், குறிப்பாக ஜெய்சாவை போன்ற மகாநாடு அதர்ம அடக்கு நீதிமன்ற முறையை உருவாக்குதலும், கத்தோலிக்க மதத்தை வேறுண்ட செய்தலும், புரட்டஸ்தான மதத்தை பரவாமல் தடுக்கிறது தான் இந்த எதிர்மத சீர்திருத்தவாதிகளுடைய நோக்கமாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. இவ்வாறு அமைந்திருக்கின்றது. ஏதாவது எதிர்மத சீர்திருத்தம். அடுத்த பாருங்க 14ஆம் லூஜி. உங்களுக்கு தெரியும் 14ஆம் லூஜி என்றாலே எங்களுக்கு பிரான்சிய புரட்சியும் கட்டாயம் ஞாபகம் வரும். என்றால் பிரான்சியில் இடம்பெற்ற பிரான்சிய புரட்சி சம்பந்தப்பட்டார்கள் 14ஆம் லூஜி 14ஆம் லூஜி போன்ற மன்னர்கள் சுட்டிக்கொள்ளலாம். என்று சொன்னால் இந்த பிரான்சிய புரட்சியானது 1789ஆம் ஆண்டு பிரான்சில் இடம்பெற்ற புரட்சியாக பிரான்சிய புரட்சி. குறிப்பாக பிரான்சிய புரட்சிக்கு முக்கியமான ஒரு 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 காரணத்தை வழங்கினவர்களான் இந்த லூஜி மன்னர்கள். குறிப்பாக அவர்கள் ஆட்சி செய்யும் போது தாங்கள் கடவுளுடைய பிரதிகள் என்றும் நானே அரசு என்றும் நான் நினைத்த எதுவும் நடைபெறும் என்றும் சொல்லித்தான் மக்களை தங்கள் முன்னாடி ஒரு பெரிய ஒரு தோற்றத்தோடு காட்டுகின்றார்கள். அதோட சட்டம், நிர்வாகம், நீதி போன்ற பல விடயங்களை கூட தங்களோட கட்டுப்பாட்டில் வைத்தவர்களான் இந்த லூஜி மன்னர்கள். அதோட அந்த லூஜி மன்னருடைய செயற்பாடோடு மட்டுமில்லாமல் அவர்கள் மக்கள்கிட்ட டெலிவரி, ஹெப்டேஷன் என்று நிலங்கருக்கான வரி, உப்புக்கான வரி, அதோட ஆள் வரி என்று பலதரப்பட்ட வரிமுறைகளை மக்கள் மத்தியில் பெற்றதாக சொல்லப்படுகின்றது. அந்த பெற்றதன் மூலம் மக்களுடைய அன்றாட நிலை பாதிக்கப்படுகிறது. குறிப்பாக விவசாயிகள் பாதிப்படைகிறார்கள். பிறவுக்கு செல்வாக்கு மேலோங்கி இருக்கின்றது. மன்னன் கைப்பொம்மையாக இருக்கின்றான். அதை மிஞ்ச மக்கள்லாம் பாதிப்படையணும். ஆகவே மக்கள் மன்னனுக்கு எதிராக ஏதாவது கருத்து தெரிவித்தால் எந்த விசாரணையின்றியும் சிறைச்சாலை அடைப்பான். படிச்சிருப்பீங்கள், ஃபஸ்ட்டு சிறைச்சாலை படிச்சிருப்பீங்கள். அதான் சிறைச்சாலை இருக்கின்றது. அவை ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற போது கவனிங்கள், இந்த 14ஆம் லூஜி போன்ற மன்னர்களுடைய செயற்பாடு காரணமாக தான் பிரான்சிய புரட்சி இடம்பெற்றது. அந்த புரட்சிக்கார காரணத்தை நீங்கள் 3ஆக படிச்சிருப்பீங்கள். அதாவது அரசியல் காரணங்கள், சமூக காரணங்கள், பொருளாதார காரணம் படிச்சிருப்பீர்கள். அந்த புரட்சியோடு சம்பந்தப்பட்ட ஒரு ஆள் தான் இந்த 14ஆம் லூஜி. அவரை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த மன்னன் 1643 பிரான்சின் அரச பதவிக்கு நியமிக்கப்பட்டான். பார்த்தீங்களா, 1453 1453 பிரான்சின் அரச பதவிக்கு நியமிக்கப்பட்டான். எனினும் ஆரம்பத்தில் அரச நடவடிக்கைகள் உண்மையில் மசரினால் நடத்தப்படுவதில்லை. 1643 அரசனாக நியமிக்கப்பட்டாலும் அவருக்கு நிறைய அதிகாரம் இருக்கவில்லை ஆரம்பத்தில். ஆனால் பாருங்கள், அரச நடவடிக்கைகளாம் மசரினால் தான் மசரின் ஒரு சபையால் தான் நடத்தப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. பாருங்கள், இவன் பிரான்சின் உண்மையான ஆட்சியாளனாக 1661 மசரினின் மரணத்தின் பின் செயற்பாடுகளை ஆரம்பித்தான். இவன் மசரினுடைய ஆட்சியால் மசனுடைய சபையினுடைய கட்டுப்பாட்டு முடிந்தா பிறகு, அதனுடைய ஆட்சி முடிஞ்சா பிறகு இவன் 1661ஆம் ஆண்டு தான் குறிப்பாக பிரான்சினுடைய ஒரு உண்மையான சட்டம், நிர்வாகம், நீதி போன்ற 3 ஸ்தாபனங்களையும் அல்லது 3 துறைகளையும் கட்டுப்பாட்டில் வச்சு மக்களிட நானே அரசு, நானே எது நடைபெறும் என்ற ஒரு கருத்தை வெளிப்படுத்தி அவன் 1661ஆம் ஆண்டு தான் ஆட்சிப்பீடம் ஏறியதாக சொல்லப்படுகின்றது. அடுத்த பாருங்கள், 1715 வரை இவன் ஆட்சி நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தான். 1715 வரை 1643 வரை பொறுப்பேற்றிருந்தாலும் பேரளவிலான ஒரு மன்னனாக செய்யப்பட்டிருக்கின்றான். அதோட 1661ஆம் ஆண்டு மசரின் இறப்பை தொடர்ந்து முழுமையான தன்னுடைய அதிகாரத்துக்கு கீழே பிரான்சை கொண்டிருக்கிறான். அதுக்கு பிறகு 1775 வரைக்கும் 1715 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷம் வரைக்கும் அவனுடைய ஆட்சி அங்கே இடம்பெற்றதாகவும் சொல்லப்படுகின்றது. ஆனால் ஊழல் நிறைந்த ஆட்சியாகவும் மக்களிட நிலத்துக்கான வரி, உப்புக்கான வரி, ஆள் வரி என்று எதுக்கெடுத்தாலும் மக்களிட வரி என்ற முறையை பின்பற்றினாகவும் ஆடம்பரமாக சொகுசான வாழ்க்கை வாழ்ந்தாகவும் குறிப்பாக இந்த 14 லூஜி போன்ற மன்னர்கள் ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்ததுக்கான ஆதாரம் கூட இருக்கின்ற மாணவர்களே. குறிப்பாக வேர்ல்ட் ஸ்டேட்ஸ் மாளிகையில் மலர் பூங்கா, நீர் பூங்கா, நீர்வீழ்ச்சிகள்,
மலர் பூங்கா, நீர் பூங்கா என்று பலதரப்பட்ட ஒரு ஆடம்பரமான சொகுசான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவன் தான் இந்த 14 லூஜி 14 லூஜி போன்ற லூஜி மன்னர். குறிப்பாக இவர்களுடைய வம்சம் பூன்போன் வம்சம். இந்த பூன்போன் வம்சம் அந்த ஆட்சியாவுடைய செயற்பாடு காரணமாக தான் பிரான்சிய புரட்சி இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்றது. பாருங்கள், ஐரோப்பாவில் அக்காலத்தில் இருந்த பலமிக்க அரசனான பிரான்சில் சர்வதேச ஆட்சி இடம்பெற்று வந்தவர்கள் 14 லூஜி ஆட்சியை பொறுப்பேற்றாகிறது ஒரு சர்வதிகார ஆட்சியாகவும் கொடூரமான ஆட்சியாகவும் மக்களால் வெறுக்கப்பட்ட அல்ல மக்களால் இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்ட ஒரு ஆட்சியை மேற்கொண்டு வந்தான் இந்த 14 லூஜி மன்னன். அப்போ இவன் ஆட்சியை பாருங்கள், நம்ம சொன்ன பாருங்கள், நானே அரசு என்பது அவனின் பிரகடனம். நானே அரசு என்பது அவனுடைய ஒரு பிரகடனமாக இருந்திருக்கின்றது. அதோட அவன் அரசுரிமைக்கு தெய்வீக அருள் உரிமை பெற்றவனாகின்றான். அதாவது தான் அரசுரிமை செய்யும்போது தான் மக்கள் முன்னாடி தன்னுடைய வெளிப்படுத்தும் போது தான் இறைவன் அனுப்பப்பட்ட தூதுவன் என்றும் அரச பதவியானது கடவுள் கொடுத்த வரம் என்றும் அவை அரசனுக்கு மக்கள் பணிவிடைகள் அல்லது சேவைகளை செய்கின்ற போது அது கடவுளுக்கு செய்கின்ற ஒரு நிகரென்றும் மக்களை மூடநம்பிக்கையின் பால் வைத்துக் கொண்டுதான் ஊழல் நிறைந்த சர்வதிகார ஆட்சியை இந்த லூஜி மன்னர்கள் மேற்கொண்டு வந்திருக்கிறார்கள். அடுத்த பாருங்கள் மாணவர்களே, பாருங்கள், அதிகாரம் மன்னனை மையப்படுத்தி மையப்படுத்தப்பட்ட ஆசனாகவும் வினைத்திறனான ஒரு நிர்வாக பொறிமுறையை கொண்டு சென்றான். இன்டென்ஸ்டான் மாதிரி நிர்வாகம் அதிகாரமானது சட்டம், நிர்வாகம், நீதி போன்ற 3 துறையானது அரசனை மையப்படுத்தி இடம்பெறும் என்றும் அரசனுக்குள்ளால் எல்லா முறையும் வரி என்ற முறையும் சரி, நீதி வழங்குகிற முறையும் சரி, நிர்வாகம் எல்லாம் அரசருக்குள்ள இருக்கிற ஒரு முறையைத்தான் இந்த காடுகின்ற. பாருங்கள், வினைத்திறனான நிர்வாக பொறிமுறையை கொண்டு சென்றமை இன்டென்டான்ட்மாரின் நிர்வாகம். அதாவது ஒரு தனக்குள்ள ஒரு சிறிதளவான நிர்வாக முறையை கொண்டு நடத்திய ஒரு மன்னன் தான் இந்த லூஜி மன்னன். குறிப்பாக பாருங்கள், பலமிக்க படை வலிமையை கொண்டு வந்த பலமிக்க ஒரு படையையும் பலமிக்க இராணுவ படைகள், தரைப்படைகள் கொண்டவனாகவும் சிறந்த ஒரு நிர்வாக கட்டமைப்பை உருவாக்கின ஒரு மன்னனாகவும் தான் இந்த 14 லூஜி மன்னன் விளங்குகின்றான். அடுத்து பாருங்கள், கோல்ஹெயர் என்ற மந்திரியின் கீழ் நிதி நிர்வாகம் சீராக நடத்தியமையும் பொருளாதார அபிவிருத்தி ஏற்படுத்தியவை. கோல்ஹெயர் என்ற மந்திரியின் கீழ் ஒரு மந்திரி இருந்திருக்கிறார். அவருங்களால் நிதி போன்ற முறைகளையும் அல்லது நிதி சம்பந்தமான விடயங்களையும் நிர்வாகம் மற்றும் பொருளாதார விடயங்களையும் அவருங்கில் ஒரு முன்னெடுத்த ஒரு ஆட்சியானதான் இந்த 14 லூஜி விளங்குகின்றான். அடுத்த வாருங்கள், கலாச்சார மறுமலர்ச்சி நிலவியமை, தாவித்தமை, நாடகக்கலை மறுமலர்ச்சி, வேல்சேஸ் அரண்மனை, கலாச்சார மறுமலர்ச்சி இடம்பெற்றமை, பல மாளிகைகளை கட்டி வாழ்ந்துக்கிறான். ஆடம்பரமான நம்ம சின்னதோட சொகுசான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறான். மக்கள்கிட்ட வரிப்பணம் வேண்டி மக்களுக்கு எதுவும் செய்யாமல் தன்னுடைய பூன்பு வம்ச அரச பரம்பரையை வளர்த்திருக்கிறான். குறிப்பாக வேல்சேஸ் மாளிகையில் அவன் செய்த ஆடம்பரமான சில செயற்பாடுகள் இவருடைய ஆட்சியை மக்கள் எதிர்க்க முக்கியமாக இருக்கின்றது. நாங்கள் இஸ்பானியா, ஒல்லாந்து, பரிசுத்த ரோம பேரரசு என்பவற்றுக்கு எதிராக போரிட்டோம். இஸ்பானியா, ஒல்லாந்து, பரிசுத்த ரோம பேரரசு என்பவற்றுக்கு எதிராக போர் செய்த ஒரு மன்னனாக தான் இந்த லூஜி மன்னனான 14 லூஜி மன்னன் விளங்குகின்றான். அடுத்த வாரங்கள் அருகில் இருந்த பிரதேசங்களை இணைந்து பிரான்சின் எல்லையை விரிவடை செய்வதில்லை. அருகில் இருந்த சில பகுதிகளை இணைச்சு பிரான்சினுடைய எல்லையை ஒரு பரந்த அளவில் ஒரு பெரிய நிலப்பரப்போட ஒரு ஆட்சி வந்த ஒரு மன்னன் தான் இந்த 14 லூஜி மன்னன். இப்போ கவனிங்கள். இப்போ 14 லூஜி மன்னனை பற்றி நான் நிறைய எழுதலாம். ஒரு சிறுகுறிப்பு ஏற்றாப்பு தரப்படுகிறது. சிறுகுறிப்பு என்னும் போது நாளே எல்லா விடயங்களையும் ஒரு ஷோர்ட் போகல குறிச்சுட்டு போகணும். விரிவாக வெளிக்கிடையாது. அரசியலோ பொருளாதாரமோ சமயம் கலை அல்ல ஏனைய விடயங்கள் உருவாகவும் எல்லாமே ஒரு சுறுகுறிப்பாக ஒரு நல்ல விவரித்து எழுதாமல் ஓரளவு குறிப்பிட்ட ஒரு அளவுக்குள்ளே சுருக்கிட்டு போகணும். அதான் சுறுகுறிப்பு. ஆழமாக விவரித்து எழுத தேவையில்லை. ஆனால் எல்லா விடயங்களும் உள்ளடக்கி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். பாருங்கள், மண்ணு கவனிங்கள். 14ஆம் லூஜி இந்த மன்னன் 1643 பிரான்சின் அரச பதவிக்கு நியமிக்கப்பட்டான். எனினும் ஆரம்பத்தில் அரச நடவடிக்கைகள் உண்மையில் மசரினால் நடத்தப்பட்டது.
இவன் பிரான்சின் உண்மையான ஆட்சியாளனாக 1661 மசரின் மரணத்தின் பின் செயற்பாடுகளை ஆரம்பித்தான். 1715 வரை இவன் ஆட்சி நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தான். ஐரோப்பாவில் அக்காலத்தில் இருந்த பலமிக்க அரசனான பிரான்சில் சர்வதேச ஆட்சி இடம்பெற்றிருந்தது. நாணய அரசு என்பது அவனின் பிரகடனம். அவன் அரசுரிமைக்கு தெய்வீக அருள் உரிமை பெற்றவன் ஆகியமை. அதிகாரம் மன்னனை மையப்படுத்தி கடுமையான மையப்படுத்தப்பட்ட அரசாகவும் வினைத்திறனான நிர்வாக பொறுமுறையை கொண்டு சென்றமை. இன்டென்டான்ட்மாரின் நிர்வாகம் பலமிக்க படை வலிமையை கற்றுக்கொண்டிருந்தமை. ஹோல்ஹையர் என்ற மந்திரியின் கீழ் நிதி நிர்வாகம் சீராக நடத்தியமையும் பொருளாதார அபிவிருத்தி ஏற்படுத்தியமையும். கலாச்சார மறுமலர்ச்சி நிலவியமை, குறிப்பாக தாவித்தமை, நாடகக்கலை மறுமலர்ச்சி, வேர்சேஸ் அரண்மனை. இஸ்பானியா ஒல்லாந்து பரிசுத்த உரோம பேரரசு எம்பேட்டுக்கு எதிராக போரிட்டமை. அருகிலிருந்த பிரதேசங்களை இணைந்து பிரான்சின் எல்லையை விரிவடை செய்தவை. ஆகவே இவ்வளவுதான் அந்த 14ஆம் லூயி தொடர்பாக நாங்கள் எழுதக்கூடிய சுறுவிப்பான வினா. அப்போ இது 8 புள்ளி. இப்போ சுறுவிப்புகள் 2 சுறுவிப்பு எடுக்க வேண்டுமானவர்களே மொத்தமாக 16 புள்ளி, ஒரு சுறுவிப்பு 8 புள்ளி இப்படி இருக்கின்றது. அடுத்த வாரங்கள் இங்கிலாந்து மகோன்னத ஆட்சி. இங்கிலாந்து மகோன்னத ஆட்சியோட பார்த்தா பார்க்க பாருங்க. மகோன்னத ஆட்சியும் ஆட்சிக்கான ஆட்சியிட என்ன, அதனுடைய பின்னணி, அதனுடைய விளைவு பாருங்கள். அரசனுக்கும் பாராளுமன்றத்துக்கும் இடையில் அதிகாரம் தொடர்பிலான போராட்டம். அரசனுக்கும் அவனுடையதும் அமைச்சர் மந்திரிமாரோடு தொடர்புடைய பாராளுமன்றத்துக்கும் இடையிலான ஒரு மகோ உன்னத அல்லது ஒரு ஆட்சியுடனான அதிகார போராட்டம். ஸ்டூவர்ட் வம்ச அரசர்களின் ஆதிக்கத்தை பலப்படுத்த பாராளுமன்றத்தை பொருட்படுத்தாமல் செயற்படுதல். கத்தோலிக்கர்களான ஸ்டூவர்ட் வம்ச அரசர்களுக்கும் புரட்டஸ்டாந்து பாராளுமன்றத்துக்கு இடையில் சமய விரோதம் ஏற்படுதல். கவனிங்கள், ஸ்டூவர்ட் வம்ச அரசர்கள் ஆதிக்கத்தை பலப்படுத்த பாராளுமன்றத்தை பொருட்படுத்தாமல், பாராளுமன்றம் மக்கள் பிரதிகள் நம்முடைய மக்களுக்கான கருத்துக்களை மக்கள் பிரதிகளாக வெளிப்படுத்தும் சபைதான் பாராளுமன்றம். அதை பொருட்படுத்தாமல் செய்யப்படுதல். கத்தோலிக்கர்களான ஸ்டூவர்ட் வம்ச அரசர்களுக்கும் புரட்டஸ்டாந்து பாராளுமன்றத்துக்கும் இடையில் சமய விரோதம் ஏற்படுதல். கத்தோலிக்கர்களான ஸ்டூவர்ட் வம்ச அரசர்களுக்கும் புரட்டஸ்டாந்து பாராளுமன்றத்துக்கு இடையில் சமய விரோதம் ஏற்படுது. அதான் இங்கிலாந்து மகா உன்னத புரட்சி. இப்போ கத்தோலிக்கர்களான ஸ்டூவர்ட் வம்ச அரசர்களுக்கும் பாராளுமன்றத்தில் இருக்கிறாங்கன்னா புரட்டஸ்டாந்து சேர்ந்த மக்கள் பிரதிநிதிகள் அவைக்கு முறையில் இடம்பெற்ற ஒரு மகா உன்னத ஒரு யுத்தம் இல்லாமல் ஒரு அமைதியான முறையில் இடம்பெற்று புரட்சி சொல்லுவோம் மகா உன்னத புரட்சி. அவைதான் இங்கிலாந்து புரட்சி. நாங்கள் இதுக்கு பின்னணியை பாருங்கள். 1642 சிவில் யுத்தம் ஏற்பட்டது. சிவில் இராணுவ யுத்தம் இடம்பெற்றுகிறது. இராணுவ சம்பந்த யுத்தம். 1649 முதலாம் சார்ஸ் மன்னன் சிறைச்சை செய்யப்பட்டமை. 2ஆம் சார்ஸ் மன்னனாகுதலும் கொடுங்கோல் ஆட்சியும் 1688 புரட்சி ஆரம்பித்தது. கவனிங்கள், 1642 சிவில் யுத்தம், 1649 முதலாம் சார்ஸ் மன்னன் சிறைச்சை செய்தமை, 2ஆம் சார்ஸ் மன்னனாகுதலும் கொடுங்கோல் ஆட்சியும் 1688 புரட்சி ஏற்படும். இதான் இந்த இங்கிலாந்தில் மகோன்னத புரட்சியானது ஏற்படுவதற்கு ஒரு வித்திட்ட ஒரு வரலாற்று பின்னணியாக இந்த பின்னணி அமைகின்றது. விளைவை பாருங்கள். பாராளுமன்றத்து உரிமை நிலைநாட்டப்படுதல், பாராளுமன்றத்தினுடைய உரிமைகள் நிலைநாட்டப்படுதல், அரசனின் அதிகாரம் கட்டுப்படுத்தப்பட்டவை. 1689 உரிமை சட்டம் பாருங்கள். பாராளுமன்றத்தின் உரிமை நிலைநாட்டப்படுதல், அரசனின் அதிகாரம் கட்டுப்படுத்தப்பட்டது. பாராளுமன்றத்தில் இருக்கிற உரிமைகள், அங்கே இருக்கின்ற அதிகாரங்கள்லாம் இருந்துக்கொள்ளிய அரசன் தன்னிச்சையாக செய்யப்படாத ஒரு நிலையத்தான் இங்கே அரசனின் அதிகாரம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதோட 1689 உரிமை சட்டம் ஒன்று கொண்டு வரப்படுகின்றது. அவ்வளவு அதனுடைய விளைவாக அமைகின்றது. ஆகவே இங்கிலாந்தில் மகோன்னத புரட்சியில் பாருங்கள், குறிப்பாக பாருங்கள், மகோன்னத புரட்சி என்றால் புரட்டஸ்டாந்து சேர்ந்தவர்களுக்கும் கத்தோலிக்க ஆட்சியாளரான குறிப்பாக ஸ்டூவர்ட் வம்ச ஆட்சியாளர் இடம்பெற்ற
ஒரு 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 மத ரீதியான ஒரு ஒரு யுத்தம் இல்லாத ஒரு புரட்சி சொல்லப்படுகின்றது. அதுக்கான பின்னணி எப்படி உருவாயினு பார்த்தினாங்க. அதை விட விளைவுகள் எப்படி வந்தன்னு பார்த்துக்கிறோம். இங்கிலாந்தில் மகோன்னத புரட்சி என்பது இவ்வாறு தான் அமைகின்றது. ஆகவே இந்த மகோன்னத புரட்சி நீங்கள் படித்து வச்சுக்க வேண்டும் என்றால் சுறுவிறுப்புக்கு அடிக்கடி வந்திருக்கின்ற மாணவர்களே அவை வழியை கவனிக்க வேண்டும். நீங்கள் பார்த்துறாங்க. அடுத்த வாருங்கள் இவ்வளோ 5வது சுறுவி பாருங்கள். நீங்கள் 5வது சுறுவி பாருங்கள். முதலாவது பாருங்கள் உரோம பேரரசு கிறிஸ்தவத்தை பற்றி பார்க்க வேண்டும். அடுத்தது எதிர்மறை சீர்திருத்தம் பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க, மத சீர்திருத்தத்தை படிச்சிருப்பீங்கள். 3வது 14ஆம் லூஜி மன்னர் பற்றி படிச்சிருப்பீங்கள். 4வது இங்கிலாந்தில் மகோன்னத புரட்சி பற்றி படிச்சிருப்பீங்கள். அதுக்கான பின்னணி அதனுடைய விளைவு படிச்சிருப்பீங்க. இவ்வளோ சுறுவிப்பு. இதில் நீங்கள் 2 எழுத வேணும். ஒரு சுறுவிப்பு 8 புள்ளி, 2 சுறுவிப்பு 16 புள்ளி. அடுத்த கேள்வியை பாருங்கள் மாணவர்களே. அடுத்த கேள்வியை பாருங்கள். 6வது கேள்வியை பாருங்கள். 6வது கேள்வியை பாருங்கள் மாணவர்களே. 6வது கேள்வி பாருங்கள். 6வது கேள்வி சீப்பாட் பாருங்கள். சீப்பாட்லேருந்து தெரியும் உங்களுக்கு தெரியும். கட்டாய கேள்வி. பியிலையும் சியிலையும் ஒரு விளையாடு எடுக்க வேண்டும். பாருங்கள் அந்த அறிவுறுத்தல் பாருங்கள் மாணவர்களே. அறிவுறுத்தல் கவனிக்கணும் பாருங்கள். பிசி ஆகிய பகுதிகளில் ஆக குறைந்து ஒரு வினாவினை தெரிவு செய்து எல்லாமாக 4 வினாக்கள் எழுதணும். அப்போ ஏ பார்ட் கட்டாயம் எடுக்க வேணும். பியிலேருந்து கொஞ்சம் உண்டு, சியிலேருந்து 1 எடுக்க வேணும். ஆனால் மொத்தமாக 4 எடுக்க வேணும். அப்போ பியில் 2 சியில் 1, அதில் சியில் 2 பியில் 1 ஏதோ உண்டு. ஆனால் மொத்தம் 4 பெற வேண்டும். ஆனால் கொஞ்சம் ஒரு பாடலில் ஒரு கேள்வியாக எடுக்க வேண்டும். பாருங்கள். அடுத்தது பாருங்கள். அடுத்தது பாருங்கள். அப்போ 6வது பாருங்கள் சீப்பாட் பவுசியை பாருங்கள். நெப்போலியன் போனாபார்ட் பிரான்சின் அதிகாரத்தை கைப்பற்றிய முறையினை பரிசீலிക്കുക. ஒரு 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 ஆழமான ஒரு கேள்வியாக. ஒரு நெப்போலியன் என்பது உங்களுக்கு தெரியும் அவருடைய எழுச்சியான அங்கே குறிப்பாக பிரான்சினுடைய எழுச்சிக்கு ஒரு முக்கிய காரணம் அமைச்சிருக்கின்றது. அதோட நெப்போலியன் போனாபார்ட்டின் உள்நாட்டு வெளிநாட்டு கொள்கைகளை ஆதரவு கொண்டு அவனுடைய சாதனைகளை மதிப்பிடுக. அதுங்கள் நெப்போலியன் போனாபார்ட் பிரான்சில் அதிகாரத்தை கைப்பற்றிய முறையினை பரிசீலிக்கணும். எப்படி நெப்போலியன் போனாபார்ட் பிரான்சினுடைய அதிகாரத்தை கைப்பற்றினாலும் நாங்கள் பரிசீலிக்க போகிறோம் குறிப்பாக ஆபாதனாங்க. அடுத்தது நெப்போலியன் போனாபார்ட்டின் உள்நாட்டு வெளிநாட்டு கொள்கைகளை ஆதரவு கொண்டு அவனுடைய சாதனைகளை பார்க்க வேண்டும். முதல் அதிகாரத்தை எப்படி கைப்பற்றினது, அப்புறம் அந்த அதிகாரத்தினூட அவனுடைய நிலைநாட்டிய சாதனை பற்றி பார்க்க போகின்றோம். அவை தொடர்ச்சியாக இந்த வகுப்பு நாங்கள் அடுத்த வகுப்பு பார்க்க போகிறோம். இது நாங்கள் சுறுவிப்பு தொடர்பான பல விடயங்கள் பார்த்துருக்கின்றோம். உரோம பேரரசு கிறிஸ்தவத்தை பற்றி, எதிர்மறை சீர்திருத்தம், 14ஆம் லூஜி, இங்கிலாந்து மகோன்னத புரட்சி என்று நிறைய சுறுவிப்பு பார்த்துருக்கின்றோம். அவை தொடர்ச்சியாக நாங்கள் 2020ஆம் ஆண்டு கூடிய அடுத்தடுத்த பகுதிக்குரிய வினாவை பார்க்குற மாணவர்களே. தொடர்ச்சியாக டாண்டியோடு இணைஞ்சிருக்க மாணவர்களே. நன்றி, வணக்கம் மாணவர்களே. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.